வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கனவா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கனவாவை இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை போட்டுடலாம். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமேல் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் ஏற்றி ஒரு 2 பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு சுருண்டு வந்துருச்சு. நம்ம தண்ணியே ஊற்றல, எப்படி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடியை போட்டுடலாம். போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் 2 போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கனவாவை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் இது அப்படியே வேகட்டும். தண்ணியில லைட்டா அப்படியே சுண்டட்டும் கொஞ்சமா. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு எல்லாமே. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கனவா கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.